ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான எக் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அது செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துட்டேன். கொஞ்சமாக வந்து மிளகு வந்து அரைச்சி ஊற்றுறதுக்காக வந்துட்டு ஒரு தக்காளி, கொஞ்சம் ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு கொஞ்சமாக வந்து இஞ்சி, கடைசியாக வந்துட்டு அரைச்சி ஊற்றுறதுக்காக தேங்காய், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக வந்துட்டு கசகசா. இவ்வளோ தாங்க இதுக்கு. அடுத்ததாக ரொம்ப மெயினான பொருள் முட்டை. பச்சை முட்டை வந்து ஒரு 3 எடுத்திருக்கேன். அடுத்தது கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அவ்வளோதாங்க. சரி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேல் ஃபஸ்ட்டாக வந்துட்டு நான் வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் கடுகு எதுவுமே ஆட் பண்ணல. ஃபஸ்ட் எடுத்தோன்னே கறி லீஃப் தான் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேல் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் அதுவும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 பொரிஞ்சதுக்கப்புறமேல் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். எங்கிட்ட இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்துட்டு நல்லா கண்ணாடி மாதிரி வந்துட்டு நல்லா வந்து எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமேல் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு தக்காளி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி விடணும். இந்த கிரேவி தோசை, பரோட்டா, சப்பாத்தியோடையெல்லாம் வந்து செம்மையாக நல்லா சூப்பராக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்துட்டு இது வந்து தக்காளி, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வந்து நல்லா வந்து வெங்காயத்தோடையும் எண்ணெயோடையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்து இதாகிடுச்சு. கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நான் நல்லா வந்து கொதிக்க விட போகிறேன். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கே வந்துட்டு சாம்பார் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து சாம்பார் மிளகாத்தூள் இல்லைன்னா வந்து சிக்கன், மட்டன் செய்யறதுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணுற அந்த கறி மசால் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வாசனைக்காக. இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு அதோட கலக்கி விடுங்க. நான் இன்றைக்கி இந்த கிரேவியை வந்துட்டு முட்டை வேக வச்ச முட்டை ஆட் பண்ணாமல் நான் பச்சை முட்டை வந்து உடச்சி ஊற்றி தான் வந்துட்டு செய்ய போகிறேன். அதாவது உடச்சி விட்ட முட்டை கிரேவி தான் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து இதோட வந்துட்டு நல்லா வந்து எக்கை வந்து பாயில் பண்ணி 2ஆக கட் பண்ணி கூட இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா முட்டையை வந்து நல்லா வெங்காயம், மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு ஆம்லெட் மாதிரி போட்டு ஆம்லெட் செஞ்சதுக்கப்புறம் அதை கட் பண்ணி கூட குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி இந்த கிரேவியில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வந்துட்டு எப்படி ஆட் பண்ணாலுமே வந்துட்டு அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வந்து மட்டன், சிக்கன் அளவுக்கு வந்து நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து இதெல்லாம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, பார்த்தாவே தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து தேங்காய், முந்திரி, சோம்பு, கசகசா இதெல்லாம் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி நல்லா ஆட் பண்ணி விடுறேன். ஃபஸ்ட்டு இந்த கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணாமல் அந்த மசாலா அந்த தேங்காயோட ஸ்மெல்லு எல்லாம் போடுற அளவுக்கு வந்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. அடுத்ததாக வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிக்கிறப்பவே வந்துட்டு நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர மாதிரி நல்லா குழம்பு மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்து நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சு.
ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சுருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து முட்டைய வந்து உடைச்சு ஊத்தலாம். நான் அப்படியே வந்து டைரக்ட்டா முட்டைய உடைச்சு ஊத்தாம, முட்டைய வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சின்னதா ஒரு கப்ல வந்துட்டு ஒவ்வொரு முட்டையா வந்து உடைச்சு ஊத்தலாம் இந்த மாதிரி. நீங்க அப்படியே டைரக்ட்டா வந்து முட்டைய இதில உடைச்சு ஊத்துறப்ப வந்து, முட்டையோட ஓடு வந்து 1, 2 வந்துட்டு இந்த குழம்புல வந்து விழுந்தாலும் விழுந்துரும். அதனால கப்ல வந்து உடைச்சு ஊத்தி, அதுக்கப்புறம் கடைசியா வந்து இதில ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 முட்டையுமே வந்து தனித்தனியா இந்த மாரி வந்து இது கூட ஆட் பண்ணிட்டேன் உடைச்சு ஊத்தி. இப்போ ஒரு நல்லா வந்து ஒரு 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து மூடி வச்சிடலாம். நல்லா மூடி வச்சதுக்கப்புறமேல் பார்க்கலாம். நல்லா வந்து முட்டை வந்து நல்லா வெந்துரும். நீங்க வந்து முட்டைய உடைச்சு ஊத்துனதுக்கப்புறம் போட்டு கிளறிறாதீங்க. அது ஃபுல்லா வந்து உடைஞ்சிரும். ஒரு 8 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா முட்டையோட மஞ்சக்கருவெல்லாம் வந்து நல்லா கெட்டியாயி நல்லா பார்த்தீங்கன்னா, எக் வந்து நல்லா கிரேவி மாரி நல்லா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நல்லா மேலே எல்லாம் வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கடைசியா வந்து அடுப்ப ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இது வந்து சப்பாத்தி, தோசை, பரோட்டாவோடையெல்லாம் வந்து நல்ல சூப்பரான ஒரு காம்பினேஷனோட இருக்கும் இது. கண்டிப்பா இத வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது சிம்பிளா செய்யக்கூடியது தான். ரொம்ப மணமாவும், ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளா செய்யக்கூடிய எக் ஃப்ரை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தரலாம். கொஞ்சம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு கொத்தமல்லி விதை, கொஞ்சமா சீரகம், ஒரு 2, 3 கருவேப்பில, 2 வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, 3 முட்டை வந்து நல்லா வெந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த கொத்தமல்லி வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, மிளகு, மிளகாய் இது 3 கொஞ்சம் சீரகம் இது 4யுமே வந்துட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, அடுத்தது மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இத வந்து நல்லா பவுடர் மாரி பண்ணிக்கலாம். இந்த பவுடர் வந்து கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு அப்டின்னா கூட, ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல வந்து போட்டு வச்சுட்டு, ஏதாவது ஒரு காய் வந்து செய்றப்ப வந்துட்டு, பொரியல் செய்றப்ப வந்து அது கூட இது கொஞ்சம் ஆட் பண்றப்போ வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கும். டேஸ்ட்டா இருக்கும், நல்லா காரமாவும் இருக்கும். ஏன்னா வரமிளகா ஆட் பண்ணியிருக்கிறனால, நல்லா டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டா கொஞ்சம் மணமாவும் இருக்கும். இது எல்லாம் 4ம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேல் வந்து நல்லா பவுடர் மாரி பண்ணிட்டோம். அடுத்து வந்து முட்டைய வந்து 2ஆ கட் பண்ணிட்டு, இந்த பவுடர் வந்து எல்லா பக்கமும் வந்துட்டு நல்லா ஈவனா வந்துட்டு படுற மாதிரி எல்லாம் வந்து நல்லா ரெடி பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்டு அடுப்புல வந்து பேன் ஒண்ணு வச்சுட்டேன். அடுத்து வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேல் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து கருவேப்பில ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பில நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேல் வந்து நம்ம வந்து முட்டைய வந்து ஒவ்வொன்னா ஆட் பண்ணலாம். நல்லா அந்த எண்ணெயில வந்து படுற மாதிரி போடுங்க. நான் கடைசியா அந்த தட்டுல மீதி இருந்தது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த மசாலா எல்லாம் அந்த பொடி எல்லாமே இதில கொட்டிட்டேன். நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா குலுக்கி விட்டீங்க அப்படின்னா, அந்த எண்ணெய், அந்த மசாலாவெல்லாம் எல்லாம் ஈவனா வந்து எல்லா பக்கமுமே பரவும். அப்போ வந்து முட்டையில எல்லா பக்கத்து மேலேயும் வந்து நல்லா படும். அப்படியே வந்து ஒவ்வொரு பக்கமா வந்து திருப்பி விடுங்க.
பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து எக் வந்து ஒவ்வொரு பக்கமா அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகுது. அவ்வளோதாங்க. ஒரு 2, 3 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறமேல் வந்துட்டு நம்ம எடுத்துறலாம். அவ்வளோதான் நம்மளோட முட்டை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதத்தோட ரொம்ப சாம்பார் சாதத்தோட நல்லா வந்து சூப்பரா காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.